சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 2025. இன்னைக்கு சாயங்காலம் கரெக்டாக 5 மணிக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சபரிமலை மண்டலம் மற்றும் மகர விலக்குக்கு நிறைய பேர் வந்து நிறையா ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது தரிசனத்துக்கு 5 ரூபா புக் பண்ணணுமாமா இன்சூரன்ஸுக்கு. அப்படி எதுவுமே கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்ஃபேர், அதாவது நீங்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு எது டொனேஷன் கொடுக்க போகிறீங்களான்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த வருஷம் வந்து மகர ஜோதி நாளுக்கு வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. ஜனவரி 10 வரைக்கும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மண்டலத்துக்கு தனியாக மகர ஜோதிக்கு தனியாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஒரே தான் விட்டுட்டாங்க. மண்டல பூஜைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது டிசம்பர் 26, 27க்கு பின்னர் எவ்வளோ, அதாவது பக்தரோட எண்ணிக்கையை கம்மியாக போட்டு அந்த நேரம் ஓப்பன் பண்ணுவாங்க. மகர ஜோதி தரிசனத்துக்கு ஜனவரி 10 வரைக்கும் தான் விட்டுருக்காங்க. ரிமைனிங் வந்து பின்னாடி விடுவாங்க. அதனால் அன்னைக்கு தேதிக்கு திட்டமிட்டக்கூடிய பக்தர்கள் வந்து பயப்பட வேணாம். அதுக்கான டிக்கெட்டை பின்னாடி வந்து விடுவாங்க. நீங்கள் எந்த பாதையில் போக போகிறேன்றதை கண்டிப்பாக அதில் கிளிக் பண்ணி போங்க. அதாவது சின்ன பாதை இருக்கும், பெரிய பாதை இருக்கும், புல்மேட்டு பாதை இருக்கும். உங்களுக்கு பின்வரும் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா சின்ன பாதை பற்றி டீட்டெயில், பெரிய பாதை டீட்டெயில், புல்மேட்டு பாதை டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். உங்களுக்காக களத்திலிருந்து கோவர்தன் விளாக்ஸ் வந்து எல்லா சபரிமலை அப்டேட்டையும் கொடுத்துட்டே இருக்கும். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. கண்டிப்பாக எல்லாருமே டிக்கெட்டை புக் பண்ணிடுங்க. சாமியே சரணம் ஐயப்பா.